ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு நண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் வானில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி அது தேவையான அளவு நம்ம இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நண்டு குழம்புக்கு மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி போட்டாக்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தபடியாக தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் மிக்ஸி அரைச்சோம் இல்லையா மசாலா ஜாமான், அந்த தண்ணியை கொஞ்சம் கலக்கியில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை கழுவி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா வேண்டாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, மசாலா ஜாமான்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். நண்டு குழம்புக்கு எப்போதுமே கொஞ்சம் தூக்கலாக புளி இருந்தாக்கா சுவையும் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். நண்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நண்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நண்டை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இறக்க போகிற 5 நிமிஷங்க நம்ம பூண்டை நல்லா நசுக்கி இப்படி போட்டுடணும். நல்லா வாசனையாக இருக்கும் பூண்டு. நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோவில் உங்களுக்கு உடனே வந்து சேரும். பை பாய், தேங்க்யூ.